நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பொதுவாக விருச்சகம் ராசிக்கான மாத பலன்களை பொதுவாக சொல்றாங்க. அதுல பாதி நடக்கும், பாதி நடக்காம கூட போகலாங்க. பட் விருச்சகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களுக்கான பலன்களை கூறும் பொழுதுதான் அந்த பலன்கள் என்பது இன்னுமே சரியாக இருக்கும் என்பதை நான் நேயர்களுக்கு கூறிக்கொண்டு இந்த மாத பொது பலன்களை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதற்கு ஏற்றவாறு எதை செய்தாலும் அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிடும் குணமுடைய விருச்சகம் ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் வீண் வாக்குவாதங்கள் அகலுங்க. மனதில் உற்சாகம் ஏற்படும். ஆனாலும் வீண் பகை உண்டாகலாங்க. நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியது இருக்கும். கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கவனமாக இருக்கவும், எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாங்க. பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் பொழுது கவனம் தேவைங்க. வாகன வசதிகள் உண்டாகுங்க. அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தருங்க. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க. எதிலும் நிதானம் தேவை. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல்கள், கூடுதல் உழைப்பும் இருக்குங்க. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க. அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க. மேல் இடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்குங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேருங்க. எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டுங்க. உங்களின் திறமை பளிச்சிடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகலாம். ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. பாடங்களை கவனமாக படிப்பது நல்லதுங்க. இப்போ வாங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். முதலில் விசாகம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. தைரியமும் வீரியத்துடனும் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் யோக மாதம்ங்க. 12 ஆண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் காணாமல் போகுங்க. உங்கள் ராசிநாதனும் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாகி இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை இப்பொழுது அடைவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுங்க. திருமண வயதினருக்கு வரன்கள் வருங்க. வாழ்க்கை துணையை இழந்தவருக்கு மறுமணம் கூடி வருங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நிறைவேறும். பணியாளர்கள் ஒத்துழைப்புகள் அதிகரிக்குங்க. தேங்கி இருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படும். உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்குங்க. லாபம் பல வழியிலும் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்போரின் விருப்பங்கள் பூர்த்தியாகுங்க. செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியுங்க. சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் 10ஆம் பார்வையால் ராசியையும் பார்த்து உங்கள் உடலில் நல்வினை ஏற்படுத்தி வந்த சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்குங்க. ஆரோக்கியம் சீராகும். அலைச்சல்கள் குறையுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருங்க. நீங்கள் ஈடுபடும் செயல்களில் வெற்றி உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியங்க. உங்களுக்கான பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபட முயற்சி வெற்றியாகும். அடுத்து அனுஷம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. எதிலும் நீதி நியாயம் பார்த்து விவேகத்துடன் வெற்றி கண்டு வரும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்குங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்த நட்சத்திரநாதன் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகுங்க. உடல்நிலை சீராகும். கனவுகள் நனவாகுங்க. துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க.
உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகுங்க. குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயருங்க. நெருக்கடிகள் நீங்கும். பொருளாதார நிலைமை உயருங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் காண்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கே உண்டாவதால் வருமானம் உயருங்க. ஆன்மீகவாதிகள் செல்வாக்கு அடைவாங்க. வெளிநாட்டு தொடர்பால் லாபம் அதிகரிக்குங்க. பணியாளர்கள் ஒத்துழைப்பால் நிலைமை உயருங்க. வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வருங்க. திருமண வயதினருக்கு வரன்கள் வருங்க. விவாகரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்கு உரிய முயற்சிகள் வெற்றியாகுங்க. நிறைவேறாமல் இருந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோயிலுக்கு சென்று வருவீங்க. வித்யாகாரகன் புதன் வக்ரம் அடைவதால் மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்வது நல்லதுங்க. உங்களுக்கான பரிகாரம் அனுமனை வழிபட சங்கடங்கள் யாவும் நீங்குங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. மன உறுதியும் வலிமையும் கொண்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்குங்க. ராசிநாதன் செவ்வாயும் குருவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் இதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்க போகுதுங்க. உங்கள் நிலைமையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் தோன்றுங்க. புதிய பாதை உங்களுக்கு தெரியும். தம்பதியரிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகுங்க. ஒரு சிலருக்கு திருமணம் நடந்தேறும். உடல் நிலைமையில் இருந்த பாதிப்புகள் விலகுங்க. நோயில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீங்க. மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் கனவுகள் நனவாகுங்க. பொன்பொருள் சேரும். முயற்சி ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் முயற்சி வெற்றி ஆகுங்க. திறமைகள் வெளிப்படும். வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியுங்க. மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாமல் போகும். புதன் பகவானின் சஞ்சார நிலைமையும் 5ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதும் மேற்படிப்பில் சில சங்கடங்கள் ஏற்படுத்தும் என்பதால் இந்த நேரத்தில் மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உங்களுக்கான பரிகாரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட நன்மைகள் உண்டாகலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.